ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தி ரேண்டம் ரீடர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை 9 questions ஃபார் தி பிரின்சஸ். சுதாமூர்த்தி தான் இந்த கதையும் எழுதியிருக்காங்க. இளவரசி சூரியபிரபா ரொம்ப அழகும் அறிவும் இருக்கிறவங்க. அவங்க கல்யாணம் பண்ண போகிறவரும் அவங்கள விட அறிவாளியாக படித்தவராக இருக்கணும்னு நினச்சாங்க. அவங்களுக்கு மாப்பிள்ளை அழகாக இருக்காரா, காசு வச்சுட்டு இருக்காரான்னு கவலை இல்லையா. அதனால் அவங்க அப்பா கிட்ட ஒரு முடிவு சொன்னாங்களாம். இனிமேல் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க என்கிட்ட 9 கேள்வி கேட்கணும். ஒரு வேளை எனக்கு அதில் ஒரு கேள்விக்கு கூட பதில் தெரிலனா நான் அவரையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களாம். ராஜாவுக்கு அவங்க பொண்ணு ரொம்ப புத்திசாலின்னு தெரியுமா. அதுக்கு அவரும் ஒரு வேளை நீ எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டா என்னன்னு கேட்டாராம். இளவரசியும் அதுக்கு ஒரு வேளை நான் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டா நான் அந்த மாப்பிள்ளையை ரிஜெக்ட் பண்ணிடுவேன்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு செகண்ட் சான்ஸ் கிடைக்காதுன்னு சொன்னாங்களாம். ராஜாவுக்கு இந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்கிறத தவிர வேறு வழி இல்லையாம். அதனால் அவரும் மொத்த ஊருக்கே இளவரசியோட முடிவை சொல்லிட்டாராம். நிறைய பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்களாம். ஆனால் இளவரசி எல்லார் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்களாம். ராஜாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சான். ராஜா அவரோட ஃப்ரெண்டு கணபதி கிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணாராம். கணபதி ஒரு டீச்சராம். கதை கேட்ட கணபதி ராஜா கிட்ட என்னோட ஒரு புத்திசாலி ஸ்டூடெண்ட்டை நான் இளவரசி கிட்ட கேள்வி கேட்க அனுப்புகிறேன்னு சொன்னாராம். அடுத்த நாள் ஹேண்ட்ஸமான ஆள் வந்தாராம் பொண்ணு பார்க்க. அவர் சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாராம். ஆனால் அவர் கண்ணை பார்த்தா பயங்கரமாக அறிவாளி மாதிரி இருந்துச்சாம். அவர் இளவரசி கிட்ட என்கிட்ட 9 கேள்வி இருக்குன்னு சொல்லிட்டு இளவரசி முன்னாடி உட்காந்துட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாராம். வானத்தில் எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு கேட்டாராம். அதுக்கு இளவரசி ஒரு ஆடோட உடம்புல எத்தனை முடி இருக்கோ அவ்வளோ நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னாங்களாம். உலகத்துலேயே ரொம்ப அழகான குழந்தை எதுன்னு கேட்டாராம். அதுக்கு இளவரசி எல்லா அம்மாவுக்கும் அவங்க குழந்தை அழகுதான்னு சொன்னாங்களாம். உண்மைக்கும் பொய்க்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாராம். அதுக்கு இளவரசி காதுக்கும் கண்ணுக்கும் இருக்க வித்தியாசம்னு சொன்னாங்களாம். நம்ம கண்ணு என்னைக்கும் உண்மையை பார்க்கும், ஆனால் நம்ம காது உண்மை பொய் ரெண்டையும் கேட்கும்னு சொன்னாங்களாம். கை இருந்தும் கை இல்லாத மனுஷன் யாருன்னு கேட்டாராம். அதுக்கு இளவரசி ஏழைக்கு உதவி பண்ணாதவங்கன்னு சொன்னாங்களாம். கண் இருந்தும் கண் இல்லாதவன் யாருன்னு கேட்டாராம். அதுக்கு இளவரசி அடுத்தவங்க கஷ்டத்தை பார்க்காதவங்கன்னு சொன்னாங்களாம். மாப்பிள்ளை அதுக்கப்புறம் ஒரு உடஞ்சி விழுற மாதிரி இருக்கிற ஒரு வீடோட பிக்சரை காட்டி இதோட அர்த்தம் என்னன்னு கேட்டாராம். இந்த கேள்வியில் இளவரசிக்கு இந்த மாப்பிள்ளை பரவாயில்லன்னு தோணுச்சாம். ஆனாலும் இளவரசி பதில் சொன்னாங்களாம். ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாத வீடு மாளிகையாக இருந்தாலும் நொறுங்கிடும்னு சொன்னாங்களாம். ஒரு வயசான பாட்டி முதுகில் நிறைய விறகு சுமந்துட்டு இருக்கிறவங்க இன்னும் விறகை எடுத்துகிட்டு இருக்க பிக்சரை காட்டி இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாராம். அதுக்கு இளவரசி இது மனுஷங்களோட ஆசையை காட்டுது, தேவையான விறகு இருந்தும் வீட்டுக்கு போகாமல் இன்னும் தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்களாம். இது வரைக்கும் இளவரசி 7 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்களாம். இன்னும் 2 கேள்வி இருக்காம். மாப்பிள்ளை அதுக்கப்புறம் ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி கேட்டாராம். இளவரசி நீங்கள் பதில் சொல்ல முடியாத கேள்வி எதுன்னு கேட்டாராம். இளவரசி கொஞ்சம் ஷாக் ஆயிட்டாங்களாம். ஒருவேளை இந்த கேள்விக்கு பதில் சொன்னால் மாப்பிள்ளை அடுத்து அந்த கேள்வி கேட்பார், அதுக்கு பதில் சொல்ல முடியாது, நான் தோத்துடுவேன். ஒருவேளை இந்த கேள்விக்கு இப்போ பதில் சொல்லலைனாலும் நான் தோற்று போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சிரிச்சிட்டே தலையை குனிஞ்சு நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் ராஜா இந்த 2 புத்திசாலிங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். அவங்களும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரேண்டம் ரீடர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.